Hello guys, welcome to our channel. Today we are going to see about menstruation. Menstruation அப்படினா மாதவிடாய் சொல்லுவோம். ஸோ இந்த மாதவிடாய் வந்து 28 நாளைக்கு ஒன்ஸ், சில பேருக்கு வந்து 35 நாள் வரைக்குமே வந்து 35 நாள் ஒன்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? மாதவிடாய்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கருப்பையிலேருந்து கருமுட்டையிலேருந்து ஒரு முட்டை வந்து வெடித்து வெளியே வரது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாதவிடாய் சொல்கிறோம். சரிங்களா? இந்த மென்ஸ்ட்ரேஷனில் மொத்தம் 3 பேஸ் இருக்குது, 3 பேசஸ் இருக்குது. ஃபாலிகுலர் பேஸ், ஓவுலேட்டரி பேஸ் அண்ட் தென் லுட்டியல் ஆர் செக்ரட்டரி பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன பேஸில் என்னென்ன சைக்கிள் நடக்குது, என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1லேருந்து 28 டேஸ் எடுத்துக்கிறோம். இந்த 1லேருந்து 28 டேஸ் வந்து நார்மல் சைக்கிள். சில பேருக்கு வந்து 35 டேஸ் வரும், அதுவுமே நார்மல் சைக்கிள் தான். ஓகேங்களா? ஸோ 1லேருந்து 28 டேஸ் நம்ம எடுத்துக்கிறப்போ 1 to 5 வந்து மென்ஸ்ட்ரேஷன். 1 to 5 வந்து என்ன சொல்கிறோன்னா மென்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ வந்து பீரியட்ஸ் வந்து 1லேருந்து 5 டேஸ்க்கு வரும். நார்மல் 3 to 5 டேஸ் வரைக்குமே நார்மல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா திக்கண்ட் ஆகிட்டு வெளியே வருது தான் நம்ம என்ன சொல்கிறோம் மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் 6லேருந்து 14 டேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆகும். ஃபாலிக்கல்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் ஆகும். அது என்ன ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னா இட் இஸ் வந்து ஒரு வாட்டர் பபிள்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஓவரீஸில் தான் இருக்கும். ஓவரீஸ்லேருந்து ஒரு ஒரு கருமுட்டைக்குள்ளேயும் இந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து இருக்கும். இந்த ஃபாலிக்கல்ஸ் டெவலப் ஆக மெச்சூர்டு ஃபாலிக்கல்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் 6லேருந்து 13 டேஸ் வரைக்கும் வந்து இந்த ஃபாலிக்கல்ஸ் டெவலப்பிங் ஆகிட்டே வரும். அட் 14th டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓவரியிலிருந்து ஒரு எக் வந்து ரிலீஸ் ஆகும். மெச்சூர்டு ஃபாலிக்கல்ஸ் வந்து இஸ் கன்வெர்டட் இன்டு ரப்சர்டு ஃபாலிக்கல்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து ஓவரியில் தான் டெவலப் ஆகிட்டுனே வருது. 14th டே அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஓவரியிலிருந்து ஒரு எக் வந்து ரிலீஸ் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓவுலேஷன் சொல்கிறோம்.